முசுகுந்தர் மாதிரி. முசுகுந்தர் ஈங்கோய் மலையில் குரங்கு வடிவில் இருக்கும்போது மேலே ஏறினார், புளியம்பழம் சாப்பிட்டார், தண்ணி தாகம் அடங்கலை, ஒரு மரத்தில் இருக்கிற தேன் கூட்டை கிழிச்சார், தேனை குடிச்சது குரங்கு, அதில் தேன் வழிஞ்சது, சிவலிங்கத்தில் பட்டது, தெரிந்தோ தெரியாமலோ சிவபூஜை புண்ணியம் கிடைச்சது. சுவாமி வந்தார், குரங்கே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டான்னுது. குரங்கே, நீ தெரியாமல் செய்தாலும் தெரிந்து பண்ணாலும் சிவபூஜை சிவபூஜை தான், உன்னை நாட்டுக்கே சக்கரவர்த்தியாக ஆக்குகிறேன்னு சொன்னார். மகாராஜா கிடையாது, சக்கரவர்த்தி. சுவாமி சக்கரவர்த்தி ஆக்குனா பரவாயில்ல, எனக்கு ஒன்னே ஒன்று வரம், என்னப்பா வேணும்னு கேட்டார். என் உடம்பை மனுஷ உடம்பாக மாற்றிட்ட, என் முகத்தை மட்டும் குரங்காகவே வைத்திரு. சில பேர் மனுஷனாக பிறந்து குரங்காகவே இருப்பான். ஆனால் குரங்கு கேட்குறது. உடனே சாமி கேட்டார், எல்லாரும் அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்களேப்பா. இல்லை சுவாமி, நான் பதவிக்கு வந்த பிறகு, சக்கரவர்த்தியான பிறகு தினந்தோறும் கண்ணாடியை பார்ப்பேன். அப்போ பார்க்குற பொழுது நான் குரங்காக இருந்துதான் இந்த பதவியை பெற்றேன், சிவனால் இந்த பதவியை பெற்றேங்கிற நன்றியை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக குரங்கு முகத்தை கொடு என்று சொன்னார். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் பெருமானை அழைத்து வந்தவர், கரூரை ஆண்டவர், தெய்வயானை கல்யாணத்துக்கு இங்கிருந்து புறப்பட்டவர். எதுக்கு சொல்கிறேன்? சுவாமி கிட்ட நன்றியை மறக்காமல் இருக்கணும், நன்றியை மறக்காமல் இருக்கணும். போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தோம்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் என்னவா இருப்போம்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நம்மெல்லாம் அடிமையாக இல்லை,